பரப்ப பணிவார்கள். அழைக்கும் தேவன் குரலை கேட்டு எழுந்துவார்கள். அழைக்கும் அவர் சங்கமமாக விரிந்துவார்கள். அழைக்கும் தேவன் குரலை கேட்டு எழுந்துவார்கள். அழைக்கும் அவர் சங்கமமாக விரிந்துவார்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவுக்கென்று அர்ப்பணிக்கப்பட்ட நாளிலே அன்னையினுடைய திருத்தலத்திலே ஆலயத்திலே நாம் கூடியிருக்கின்றோம். அன்னை அவர்களுடைய முன்மாதிரியை பின்பற்றி நாமும் நமது ஆன்மீகத்தை வளர்த்து கொள்ளவும் இறைவனை பின்பற்றுகின்ற அன்பின் சீடர்களாக இருக்கவும் இந்த திருப்பலியிலே நம் ஒவ்வொருவருக்காகவும் சிறப்பாக செபிப்போம். மேலும் இந்த திருப்பலியிலே பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மன்றாட உங்களை அன்போடு வேண்டுகின்றோம். அமலோற்பவம் மேல்நிலைப்பள்ளி, CBSE அகாடமி மற்றும் லூர்தஸ் தொலைக்காட்சி நன்றி அறிதலாகவும், க்ளூனி CBSE பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், பிலோமின் நன்றியாகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், பாலமோகன் புளோரா நன்றி அறிதலாகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும், சகாயகுமார், அனிதா, ஷீலா குடும்பத்தினர் கருத்துக்களுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும், பிளாஸ்டிக் குடும்பத்திற்காகவும் அவருடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் கருத்துக்கள் நிறைவேறவும், ரோக் ரீட்டா, மோரி, மரிய அப்பாசாமி ஆண்மலை பாற்றிக்காகவும், மரிமுனிக் பிள்ளைகள் குடும்ப கருத்துக்கள் மற்றும் நன்றி எறுதலாகவும், அந்துமான் ராகுல் குடும்ப நன்றி எறுதலாகவும், அமலோற்பமரி ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், ஜான் போஸ்கோ சுகந்தி குடும்பத்தினர் நன்றி எறுதலாகவும், பாக்கியநாதன் 40ஆம் நாள் அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், ஆரோக்கியதாஸ் பணி ஓய்வு நன்றியாகவும், ஆகத்தம்மாள், இயேசுதாஸ், வெரோனிகாள், ஜோசப், லூர்துசாமி, குழந்தைசாமி இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், சில்வஸ்டர், பிரபாவதி குடும்பத்தினருக்கு அன்னை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாகவும், ஆரோக்கியமரி, கிரேசி லூர்து, ஜோயல் ரிச்சர்ட் இவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், சரவணன், சுகந்தி, லோகேஷ் இவருடைய கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாளிலே புனித மார்த்தா நினைவாக நாம் இன்றைக்கு திருப்பலி கொண்டாடுகின்றோம். மார்த்தா ஆண்டவர் இயேசுவினுடைய சீடரில் ஒருவராக இருந்தார். அவருடைய வார்த்தையை கேட்ட மரியாவினுடைய சகோதரியாக வாழ்ந்தார். அவருடைய வாழ்விலே நாமும் ஆண்டவருக்காக பணியாற்றுகின்ற நல்ல சீடர்களாக நற்பணியாளர்களாக வாழவும் அவரிடம் வரம் வேண்டி அவருடைய பரிந்துரையை நாடி செபிப்போம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனவருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
மனிதராக வாழ்ந்தவும் திருமகன் இயேசுவின் நெருங்கிய நண்பருள் ஒருவரான புனித மார்த்தாவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இயேசுவையே தம்முடைய வீட்டில் விருந்தோம்பும் பேற்றினை நீர் அவருக்கு அளித்தீரே. அவருடைய வேண்டுதலால் நாங்கள் எங்கள் உடன்பிறப்புகளில் கிறிஸ்துவை கண்டு மகிழ்ச்சியோடு பணிபுரிந்து எங்கள் வாழ்வின் இறுதியில் உம்மால் வரவேற்கப்படும் பேறு பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே மக்களிடம் வந்து ஆண்டவர் சொன்ன அனைத்து வார்த்தைகளையும் விதிமுறைகளையும் அறிவித்தார். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடையளித்தனர். மோசே ஆண்டவரின் வாக்குகள் அனைத்தையும் எழுதி வைத்தார். அதிகாலையில் அவர் எழுந்து மலையடிவாரத்தில் ஒரு பலிபீடத்தையும் இஸ்ராயலின் 12 குலங்களுக்காக 12 தூண்களையும் எழுப்பினார். அவர் இஸ்ராயேல் மக்களின் இளைஞர்களை அனுப்பி வைக்க அவர்களும் ஆண்டவருக்கு எரிபலிகள் செலுத்தினர். மாடுகளை நல்லுறவு பலிகளாகவும் ஆண்டவருக்கு பலியிட்டனர். மோசே இரத்தத்தில் ஒரு பாதியை எடுத்து கலங்களில் விட்டு வைத்தார். மறுபாதியை பீடத்தின் மேல் தெளித்தார். அவர் உடன்படிக்கையின் ஏட்டை எடுத்து மக்கள் காதுகளில் கேட்கும்படி வாசித்தார். அவர்கள் ஆண்டவர் கூறிய அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்தி கீழ்ப்படிந்திருப்போம் என்றனர். அப்போது மோசே இரத்தத்தை எடுத்து மக்கள் மேல் தெளித்து, இவ்வனைத்தும் வார்த்தைகளுக்கும் இணங்க ஆண்டவர் உங்களோடு செய்துள்ள உடன்படிக்கையின் இரத்தம் இதோ என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. தம் கரம் பணிவோ தலைமுறைக்கெல்லாம் தயவருள்
நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒருவர் தம் வயலில் நல்ல விதைகளை விதைத்தார். அவருடைய ஆட்கள் தூங்கும் பொழுது அவருடைய பகைவன் வந்து கோதுமைகளுக்கு இடையே களைகளை விதைத்துவிட்டு போய்விட்டான். பயிர் வளர்ந்து கதிர்விட்ட பொழுது களைகளும் காணப்பட்டன. நிலக்கிழாருடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து, ஐயா, நீர் உமது வயலில் நல்ல விதைகளை அல்லவா விதைத்தீர், அதில் களைகள் காணப்படுவது எப்படி என்று கேட்டார்கள். அதற்கு அவர், இது பகைவனுடைய வேலை என்றார். உடனே பணியாளர்கள் அவரிடம், நாங்கள் போய் அவற்றை பறித்து கொண்டு வரலாமா, உம் விருப்பம் என்ன என்று கேட்டார்கள். அவர், வேண்டாம், களைகளை பறிக்கும் பொழுது அவற்றோடு சேர்த்து கோதுமையையும் நீங்கள் பிடுங்கிவிடக் கூடும். அறுவடை வரை இரண்டையும் வளர விடுங்கள். அறுவடை நேரத்தில் அறுவடை செய்வோரிடம், முதலில் களைகளை பறித்து கொண்டு வந்து எரிப்பதற்கென கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்று கூறுவேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே ஆண்டவர் மோசே வழியாக இஸ்ராயேல் மக்களிடம் உடன்படிக்கையை செய்து கொள்கின்றார். இந்த உடன்படிக்கையிலே இரண்டு நபர்கள் முக்கியமானவர்கள். ஒன்று இஸ்ராயேல் மக்கள், மற்றொன்று ஆண்டவர் கடவுள் விடுதலை அவர்களுக்கு கொடுத்தவர். இவர்கள் இருவருக்கும் இடையே உடன்படிக்கையை ஏற்படுத்திய அந்த நிகழ்ச்சியை தான் முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். அந்த முதல் வாசகத்திலே மக்கள் இறைவனுக்கு என்ன உறுதி கொடுக்கின்றார்கள், வார்த்தை அளிக்கின்றார்கள் பாருங்கள். மக்கள் அனைவரும் ஒரே குரலாக ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று விடை அளித்தனர். இது முதல் பகுதி. அடுத்த பகுதியாக வருகிறது, இஸ்ராயேல் மக்கள் எரிபலி செலுத்தினர். இறைவனுக்கு அவர்கள் தங்களையே முழுமையாக அர்ப்பணித்து உடன்படிக்கையின் அடையாளமாக பலி செலுத்தினார்கள். அன்புக்குரியவர்களே, இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் நாமும் திருப்பலி கொண்டாடுகின்றோம். இந்த திருப்பலி கொண்டாட்டத்திலே முதல் பகுதியாக வருவது இறை வார்த்தை பகுதி.
இரண்டாவதாக வருவதுதான் ஆண்டவர் இயேசு அன்று நிறைவேற்றிய கல்வாரி பலி. எனவே இறை வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் தங்கவில்லை என்று சொன்னால், அந்த இறை வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், என்னையே நான் இறைவனுக்கு அர்ப்பணிக்க முடியாது. அவ்வாறு இறைவனுக்கு நான் அர்ப்பணிக்காத ஒரு பலி உண்மையான பலியாக மாறாது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் புனித மார்த்தாவினுடைய நினைவு நாளை கொண்டாடுகின்றோம். மார்த்தா, மரியா, இந்த இரண்டு சகோதரர்களையும் பாருங்கள். மரியா ஆண்டவருடைய காலடியிலே அமர்ந்து இறை வார்த்தையை கேட்டவராக இருந்தார். ஆனால் மார்த்தா பாருங்கள், தன்னையே இறைவனுக்கு முழுமையாக அர்ப்பணித்ததாக நினைத்து கொண்டு ஏராளமான வேளைகளிலே பணிவிடை செய்வதிலே கருத்தாக இருந்தார், கவனமாக இருந்தார். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்கள், மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார், அது அவரிடமிருந்து எடுக்கப்படாது என்று சொல்கின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை ஏற்பது என்பது அடிப்படையானது, முதன்மையானது. இதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடியதுதான் நாம் ஆற்றுகின்ற, கொண்டாடுகின்ற இந்த கல்வாரி திருப்பலி. அந்த திருப்பலியோடு அப்பரசத்தோடு எண்ணெயும் சேர்த்து இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு உயர்ந்த பலி. எனவே இறை வார்த்தையை கொண்டாடாமல் திருப்பலி என்ற அந்த அர்ப்பணத்திற்கு செல்வது என்பது முறையாகாது, நிறைவானதாக அமையாது. அன்புக்குரியவர்களே, எனவே தான் திருப்பலி என்பது முதலிலே இறை வார்த்தை பகுதியை கொண்டதாக இருக்கிறது. இறை வார்த்தையை கேட்டு தியானித்து அந்த இறை வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது என்பதை மறையுறையிலே நாம் ஏற்று, அந்த ஏற்புடைமையின் அடிப்படையிலே கல்வாரி திருப்பலிக்கு நாம் செல்கின்றோம். நம்மையே இறைவனுக்கு ஏற்றதொரு பலியாக நாம் மாற்றுகின்றோம். அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாவினுடைய வாழ்க்கையிலே பாருங்கள், வானதூதர் கடவுளுடைய வார்த்தையை மரியாவுக்கு எடுத்து சொல்கிறார். அப்பொழுது மரியா என்ன சொல்கிறார் பாருங்கள், இந்த வார்த்தை, கடவுளுடைய வார்த்தை, இந்த வாழ்த்து, இந்த வானதூதருடைய வாழ்த்து எத்தகையதோ என்று வியந்து நிற்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய வாக்கு நிறைவேறும் என்று சொல்லவும், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லவும், உடனடியாக அன்னை மரியா இதோ உமது அடிமை என்று தன்னையே முழுமையாக அந்த ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார். எனவே முதலாக அன்புக்குரியவர்களே, அந்த அன்னை மரியா இறை வார்த்தையை ஏற்றுக்கொண்டவராக இருக்கின்றார். அதற்கு அடுத்த நிலையில் தான் அன்னை மரியா தன்னையே முழுமையாக இறைவனுக்கு அர்ப்பணித்த அடிமையாக மாற்றுகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தை என்பது ஒரு பகுதி, இறைவனுக்கு நம்மை அர்ப்பணமாக்குகின்ற பலி என்பது மற்றொரு பகுதி. அன்புக்குரியவர்களே, இதைத்தான் புனித அகுஸ்தினார் சொல்கின்றார். அன்னை மரியா ஆண்டவரை தன்னுடைய உதரத்தில் தாங்குவதற்கு முன்பாக இறை வார்த்தையை தன்னுடைய உள்ளத்திலே ஏற்றார். இந்த இறை வார்த்தை அவருடைய உள்ளத்திலே வந்ததினால் மனு உடல் ஏற்று இயேசு அவருடைய உதரத்திலே தங்கினார் என்று நாம் கேட்கின்றோம். ஆகவே அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தை என்பது எவ்வளவு முக்கியமானது. இந்த இறை வார்த்தையை தான் ஆண்டவர் இன்றைக்கு மையப்படுத்துகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நாம் அன்னை மரியாவினுடைய மனநிலையை பெற்றவர்களாக, அன்னை மரியாவிடமிருந்த அந்த நல்ல நிலத்தை போன்று இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். அந்த இறை வார்த்தையை உள்ளத்தின் ஆழமாக ஊன்றி அதை வாழ்வதற்கு, வளப்படுத்துவதற்கு முற்படுவோம். இஸ்ராயல் மக்கள் சொன்னார்கள், ஆண்டவர் கூறிய வார்த்தைகள் அனைத்தையும் நாங்கள் செயல்படுத்துவோம் என்று வாக்கு கொடுத்தார்கள். அதன் பிறகுதான் ஆண்டவருக்கு பலி செலுத்தினார்கள். அந்த பலி இறைவனுக்கு ஏற்றதான ஒரு பலியாக இருந்தது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். இறை வார்த்தையினுடைய உள்ளத்தின் ஆழத்திலே வைத்து அதை வளப்படுத்தி வளர வைப்போம். ஆண்டவருக்கு நம்மையே அர்ப்பணிக்கின்ற பலியானது இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும். ஆமென்.
அச்சமிகு உன் படைப்பிலே அச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. நாட்காடும் உயிர்களெல்லாம் நாதெல்லாம் அவரினிலே. நான் தேடும் அமைதியெல்லாம் நாதனவர் பேரிலே. இந்த தேவனோடுதான் என்றும் வாழும் வாழத்தான். அச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். என் நெஞ்ச வீணையில் எத்தனை ராகங்கள் ஏற்றமிகு உன் படைப்பிலே. அச்சனை பூவாய் ஈசனும் அர்ப்பணமாக நானும் வந்தேன், அர்ப்பணமாக நானும் வந்தேன். சகோதரர்களே சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த பலியானது எல்லாமல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் தமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்தினர்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மிகுந்த பாசமும் விருந்தோம்பும் பண்பும் நிறைந்து விளங்கிய புனித மார்த்தாவில் உம்முடைய அன்பின் மாட்சிமை விளங்குவதை கண்டு வியந்து நிற்கின்றோம். அவருடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாயிருந்தது போல நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பலியும் உமக்கு ஏற்றதாயிருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அந்த அன்னை தூய ஆவி நிழலிட்டதால் உம்முடைய ஒரே பேரான திருமகனை கருதரித்து
தமது கன்னிமையின் மகிமை குன்றாமலே அந்த முடிவில்லா ஒளியான எங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானக தூதர் அனைவரும் அணி அணியாக இடையராது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவனும் மாட்சிமையால் இணைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையின் மெய்யாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையவரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். ஆகவே இறைவா, நாங்கள் உமது திருமண் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். எனக்காக பிறந்தீர்
ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் வெண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிர் உள்ள பலியை நன்றியறிதலுடன் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருளோமே மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் திரு இரத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரியா, உம்முடைய புனித அப்போஸ்தலர்கள், மறை சாட்சியர்கள், புனித மார்த்தா இன்னும் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்களும் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவாம், எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகிலே பயணம் செய்கின்ற முது திருச்சபை உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி திரும்ப நிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்திரளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கூடிய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்துக் கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் உலக விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசிலே தயவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மகன் இயேசு நமக்கு கற்றுத் தந்தவாறு இவ்வுலகிலே இறை அரசு வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி செபிப்போமாக. எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக வாழச் செய்தருளும். எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய
கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை மாறாமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்தாண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்து வாழ்த்துவோம். சமாதானம் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உயிர்த்த கிறிஸ்து, வார்த்தையாக இருந்த இவர் மனு உடல் ஏற்று மனிதராக நம்மிடையே பிறந்தவர். வார்த்தையின் வடிவிலே இவரை முழுமையாக உள்ளத்திலே ஏற்றதனால் அன்னை மரியா இவரை உதரத்தில் தாங்குகின்ற பேற்றையும் பெற்றார். நாமும் அவ்வாறே வார்த்தையினால் தயாரிக்கப்பட்டு நம்முடைய உள்ளத்திலே இறைவனை ஏந்திக் கொள்ள இதோ இந்த திருவிருந்திற்கு நம்மை அழைக்கின்றார். எனவே நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும். ஆமென்.
ஒரு சில அறிவிப்புகள். வருகின்ற முதல் சனிக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி, நம்முடைய திருத்தலத்திலே ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பான விதத்திலே லூர்து நகரிலிருந்து புனித தீர்த்தம் கொண்டு வந்து மாதா குளத்திலே அதை நாம் கரைத்து நம்முடைய மாதா குளத்தை புனிதப்படுத்துகின்றோம். இந்த நிகழ்வு நாம் வழக்கமாக செய்கின்ற ஒன்று. இந்த ஆண்டு மாதா குளத்து விழா என்று நாம் சிறப்பிக்கின்றோம். இந்த சிறப்பு நிகழ்வுக்கு நம்முடைய அழைப்பை ஏற்று வேலூர் மறைமாவட்ட ஆயர் மேதகு சவுந்தரராஜு அவர்கள் திருப்பலி ஆற்றி இந்த நிகழ்வை நடத்தி தர நமக்கு ஒப்புதல் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அன்றைய நாளிலே மாலை சரியாக 5:30 மணிக்கு ஆயர் அவர்களுக்கு நம்முடைய அன்பான வரவேற்பை கொடுப்போம். சரியாக 6 மணிக்கு திருப்பலியானது ஆரம்பமாகும். கூட்டு திருப்பலி நம்முடைய மறைவட்ட குருக்களோடு இணைந்து ஆயருடைய தலைமையிலே திருப்பலி. பிறகு திருப்பலிக்கு பிறகு நம்முடைய புதிய ஆலயத்திலிருந்து மாதா குளத்திற்கு இந்த புனித நீரை ஏந்திய பவனியும், அதை தொடர்ந்து மாதா குளத்தினுடைய மையத்திலிருந்து புனித தீர்த்தமானது 4 திசைகளிலும் நம்முடைய மாதா குளத்திலே ஊற்றி கலக்கப்படும். இவ்வாறு குளத்தை நாம் முக்கியத்துவம் மட்டுமல்ல, புனிதத்தையும் பேணி காக்கின்ற ஒரு நிகழ்வாக அன்றைய தினம் இடம்பெற இருக்கின்றது. எனவே அனைவரும் அந்த மாலை நிகழ்ச்சியிலே திருப்பலியிலே அந்த மந்திரிப்பு சடங்கிலே பங்கெடுத்து அன்னையினுடைய அருளை பெற்றுக்கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிறகு இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்ற அனைவரும் தயவு செய்து ஒவ்வொருவரும் மெழுகு திரிகையை பெற்றுக்கொள்ளலாம். அந்த மெழுகு திரி உருகி உங்களுடைய கரங்களிலே ஊற்றாமல் இருப்பதற்காக அதற்காக ஒரு சிறிய பேப்பர் கப் அதையும் கொடுப்பார்கள், அதையும் பிடித்துக் கொள்ளலாம். மாதா குளத்திற்கு எல்லோரும் மெழுகு திரி ஏற்றிய வண்ணமாக பவனியாக சொல்வோம். மாதாவினுடைய குளத்தை சூழ்ந்து நின்று இந்த நிகழ்விலே நாம் பங்கெடுப்போம். பிறகு இறுதியாக மாதா குளத்து தீர்த்தம் உங்களுக்கு வழங்கப்படும். எனவே விரும்பினால் நீங்கள் அந்த மாதா தீர்த்தம் வாங்குவதற்கு பாட்டில் கொண்டு வந்தால் அந்த தீர்த்தம் எடுத்து செல்வதற்கு வசதியாக இருக்கும். எனவே இந்த நிகழ்வுகளில் பக்தியோடு பங்கெடுக்குமாறு மற்றவர்களுக்கும் அறிவித்து ஏராளமான மக்கள் பங்கெடுத்து பயன்பெற்று அன்னையினுடைய ஆசி பெற்று செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். அந்த குளத்து மந்திரிப்புக்கு பிறகு தேர்பவனி இடம்பெறும். தேர்பவனிக்கு பிறகு அன்னதானம் இடம்பெறும். எனவே தயவுசெய்து முதல் சனிக்கிழமை அன்று மாலை திருப்பலிக்கு ஏராளமான மக்கள் வந்து பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கோயம்புத்தூர் நல்லாயன் குருமடத்திலிருந்து பேராசிரியர்கள் வருகை தருவார்கள். திருப்பலி நிகழ்த்தி நம்மிடையே அவர்கள் குருமடத்தில் இருக்கின்ற ஒரு சில கஷ்டங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். குறிப்பாக பொருளாதார நெருக்கடி. முன்பெல்லாம் குருமடங்களுக்கு நிறைய பணம் ரோமையிலிருந்து ரோமை பேராயம் நமக்கு கொடுத்தது. ஆனால் இப்பொழுது 2 காரணங்களுக்காக பணம் என்பது கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்கிறது. ஒரு காரணம் என்ன சொல்கிறார்கள், அங்கேயே பணமில்லை, ஐரோப்பாவிலேயே அமெரிக்காவிலே பணமில்லை என்ற ஒரு காரணம். 2வது காரணம், எத்தனை நாட்கள் தான் உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க முடியும், இதைவிட ஏழை மக்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்கின்றோம், நீங்களே உங்களுடைய வசதிகளை பயன்படுத்தி உங்களுடைய குருமானவர்களை நீங்கள் உருவாக்குங்கள் என்ற ஒரு சவால். எனவே இந்த ஒரு சூழலிலே நிச்சயமாக நம்முடைய குருமடங்கள் இல்லை என்று சொன்னால், குருக்கள் இல்லை என்று சொன்னால் திருச்சபையே திண்டாட்டம் தான். எனவே குருக்களை உருவாக்குகின்ற அந்த மிகப்பெரிய ஒரு பணி கடமை நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு என்பதை உணர்த்துகின்ற விதமாக அன்றைய நாள் திருப்பலியை பேராசிரியர்கள் நிகழ்த்துவார்கள். பிறகு அன்றைய நாள் நாம் எடுக்கின்ற அந்த காணிக்கை முழுவதையும் நாம் நல்லாயன் குருமடத்தினுடைய பொருளாதார வசதிக்காக, அவர்களுடைய பயிற்சிக்காக அனுப்பி வைப்போம். எனவே தயவுசெய்து அன்றைய நாளிலே நீங்கள் கொஞ்சம் தயாராக வாருங்கள், தாராளமாக கொடுங்கள். உங்கள் காணிக்கைகள் ஏதேனும் ஒரு குருமட மாணவருக்கு
ஒரு நாள் செலவுக்கு அது உதவியாக இருந்தாலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்கும். எனவே தயவு செய்து கருத்தில் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 6ஆம் தேதி இந்த திருப்பலி 8 மணிக்கு திருப்பலியானது, இந்த 7:30 மணி திருப்பலியானது இந்த கருத்துக்காக ஒப்புக் கொடுக்கப்படும். ஆகஸ்ட் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அன்று மாலை 5:30 மணிக்கு திவ்ய நற்கருணை ஆராதனை நம்முடைய சிறிய ஆலயத்திலே, அன்னையினுடைய ஆலயத்திலே நடைபெறும். எனவே அதை முன்னின்று நடத்துகின்றவர்கள் தயவு செய்து உடனடியாக என்னிடம் வந்து என்ன செய்கின்றீர்கள் என்பதை கலந்து ஆலோசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பலி முடிந்த பிறகு நாம் திவ்ய நற்கருணையை சந்திப்பதற்காக நற்கருணை ஆலயத்திற்கு சென்று ஒரு 5-10 நிமிடங்கள் ஆண்டவரை சந்தித்துவிட்டு ஆசி பெற்று செல்வோம். அனைவரும் மண்டியிடுவோம். வில்லியனூர் லூர்து அன்னையை நோக்கிய ஜெபம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற வேண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரிலே நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்திலே கருணை புரிந்தருளும். உமது தயாளமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனவருந்தி உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உம் மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டிலே நீர் பிரவேசித்த பொழுது அவருக்கு எத்தனை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை முழுமையாக மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறை வழியை விட்டு பகலாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்துக்கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கும் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். தெய்வங்களையும் கைப்பிடப்பட்டவர்களையும் ஆதரித்தருளும். குருக்களையும் துறவைகளையும் ஒரு ஞான கவசத்தால் காத்து நன்னெறியிலே நடப்பித்தருளும். பாவிகளாகி எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் முது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கிற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருள்வீராக. ஆமென். நமக்கு தேவையான அனைத்து வரங்களையும் அன்னையினுடைய திருப்பாதம் நம்பிக்கையோடு வைத்து மௌனமாக ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கன்னியருடைய ராக்கினையான கன்னிகையே, தயை உள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்திலே நிற்கின்றேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமென். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த அச்சிஷ்ட மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனிடம் வேண்டிக் கொள்ளோம். ஆமென். நன்றி மன்றாட்டுக்கு எழுந்து நிற்போம். செபிப்போமாக. வாழ்வின் நிறைவாகி இறைவா, நாங்கள் கேட்ட உமது வார்த்தையும் உட்கொண்ட திருவுணவும் எங்களுக்கு திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை கற்றுத்தருவனவாக. அவர் எங்களுக்கு உணர்த்துவது போல தேவையற்ற அனைத்திலும் இருந்து எங்கள் மனதை திருப்பி நாங்கள் தேவையானவற்றின் மீது கருத்தாய் இருப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து
கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் ஆசீர்வர கரங்களை குவித்து சிரங்களை தாழ்த்துங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலே அன்னையின் அரவணைப்பிலே சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.